सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 5/1/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: தியாகி மற்றும் தபஸ்வி குழந்தைகள் எப்பொழுதும் தேர்ச்சி அடைகிறார்கள். இன்று கண்களில் நிரம்பியிருக்கும் குழந்தைகளை கண்களால் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைகளின் பார்வையில் பாப்தாதா மற்றும் பிராமணர்கள்தான் இருக்கிறார்கள். மேலும் இதுதான் அவர்களுடைய படைப்பாகும். அவர்கள் வேறு எதையும் பார்த்தாலும் பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் தந்தையின் அன்பில் எப்பொழுதும் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். எப்பொழுதும் தந்தையின் குணங்கள், அதாவது ஞானம், சுகம், ஆனந்தத்தின் கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். உடலால் எவ்வளவுதான் தூரமாக இருந்தாலும், ஆனால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தந்தையிடம் நெருக்கத்திலும் நெருக்கமான ஸ்தானம் நிரந்தரமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ஸ்தானம் என்று தெரிந்திருக்கிறீர்களா? எது மிக பிரியமான பொருளாக இருக்குமோ அது மிக அருகாமையின் ஸ்தானத்தில் இருக்கும். அந்த ஸ்தானமானது ஒன்று கண் மற்றும் இன்னொன்று இதயமாகும். அப்படியானால் இதயத்தில் நிரம்பியிருப்பவர்கள் உயர்ந்தவர்களா அல்லது கண்களில் நிரம்பியிருப்பவர்கள் உயர்ந்தவர்களா? இருவரிலும் நம்பர் 1 யார்? இருவர்களின் மகத்துவமும் ஒன்றா அல்லது வேறு வேறா? இருவர்களின் மகத்துவம் ஒன்றுதான். மேலும் யார் இதயத்தில் இருப்பாரோ அவர் கண்களிலும் இருப்பார் என்று உங்களில் யார் நினைக்கிறீர்கள்? அவர்கள் கையை உயர்த்துங்கள். இருவரின் மகத்துவம் வேறு வேறு. கண்களில் நிரம்புபவர்கள் வேறு, இதயத்தில் நிரம்புபவர்கள் வேறு என்று யார் நினைக்கிறீர்கள்? அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஒன்றாக இருந்த போதிலும் தனித்தனியான மகத்துவம் இருக்கிறது. எனவே இரண்டுமே சரிதான். எப்பொழுது இத்தனை தியாகி மற்றும் தபஸ்வி குழந்தைகள் தன்னுடைய அநேக தர்மங்கள் மற்றும் தன்னுடைய தேகத்தின் தர்மத்தின் காரியத்தின் ஒவ்வொரு பழக்கத்தையும் தியாகம் செய்து பாப்தாதாவின் நினைவின் தபஸ்யாவிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி தியாகி மற்றும் தபஸ்வி குழந்தைகளை எப்படி ஃபெயில் ஆக்க முடியும்? எனவே எப்பொழுதுமே பாஸ் ஆனவர்கள்தான். வெளிநாட்டினர் அனைவரும் சுருக்கமாக படிக்கிறார்கள். ஏனென்றால் பிஸியாக இருக்கிறார்கள். பாப்தாதா ஒரே ஒரு வார்த்தையை நினைவூட்டினார். அது எந்த வார்த்தை? அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் பாஸ் ஆக வேண்டும், பாஸ் இருக்க வேண்டும். மேலும் என்னென்ன நடந்துவிட்டதோ அது பாஸ், கடந்த காலமாக ஆகிவிட்டது. அப்படி ஒரு வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. இதுதான் குறுக்கு வழி ஆகிவிடும். மேலும் பாஸ்வைத்தானர் ஆகிவிடுவீர்கள். ஆனால் இந்த அர்த்தத்தில் நிலைத்திருப்பதற்காக எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக உள்ளடக்கும் சக்தி மற்றும் தந்தைக்கு சமமாக ஆக்கும் சக்தி இரண்டையும் நிரப்புவதற்கான அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் தந்தைக்கு சமமாக ஆக்குவதற்காக எப்பொழுது சேவையின் மேடையில் வருகிறீர்களோ அப்பொழுது அநேக விதமான விஷயங்களை உள்ளடக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த விஷயங்களை உள்ளடக்கும் சக்தியின் ஆதாரத்தினால் மாஸ்டர் கடல் ஆகிவிடுகிறீர்கள். மேலும் மற்றவர்களையும் தந்தைக்கு சமமாக ஆக்க முடியும். உள்ளடக்குவது என்றால் என்ன ரூபத்தில் கூட எந்த ஒரு ஸ்தூலமான விஷயங்கள் மற்றும் உணர்வின் அம்ச ரூபம் கூட இருக்கக்கூடாது. தீமை பயக்கும் வார்த்தைகளை நன்மை பயக்கும் பாவனையில்
தீமை பயக்கும் வார்த்தையாக இல்லவே இல்லை என்பது போல் மாறிவிட வேண்டும். அந்த மாதிரியான நிலையைத்தான் உலகிற்கு நன்மை செய்யும் நிலை என்று கூறுவது. யாருடைய ஏதாவது அவகுணத்தை பார்த்தும் அந்த அவகுணத்தை ஒரு நொடியில் குணமாக மாற்றிவிட வேண்டும். நஷ்டத்தை லாபமாக மாற்றிவிட வேண்டும். நிந்தனையை புகழ்ச்சியாக மாற்றிவிட வேண்டும். அந்த மாதிரி பார்வை மற்றும் நினைவில் இருப்பவர்தான் உலகிற்கு நன்மை செய்பவர் என்று கூறப்படுகிறது. உலகிற்கு நன்மை செய்பவராக மட்டுமின்றி தனக்கு நன்மை செய்பவராகவும் ஆகிவிட வேண்டும். அந்த மாதிரியான நிலையை தந்தைக்கு சமமான நிலை என்று கூறப்படுகிறது. நல்லது. விதேஷியா வெளி தேசத்தினராக இருந்தவர்களிலிருந்து ஸ்வதேஷியா அதாவது சுயதேசத்தினராக ஆனவர்கள் பாப்தாதாவோ வெளி தேசத்தினராக பார்க்காமல் சுயதேசத்தினராகத்தான் பார்க்கிறார். ஸ்வதேஷி குழந்தைகளின் அன்பின் நினைவு சின்னத்தின் உடனடி பலன் விசேஷமாக பாப்தாதாவை சந்திக்க வேண்டும். விதேகியாக இருந்து ஸ்வதேஷியான குழந்தைகளின் அமிர்த வேலையின் ஆன்மீக உரையாடல் மிகவும் ரமணீகரமானதாக இருக்கும். அந்த நேரம் விசேஷமாக 2 ரூபங்கள் இருக்கின்றன. ஒன்று அதிகார ரூபத்தில் சந்திக்கிறார்கள் மற்றும் பேசுகிறார்கள், மற்றும் இன்னொன்று முறையீடுகளின் மற்றும் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் ரூபத்தில் பேசுகிறார்கள். பாப்தாதாவிற்கு இதை கேட்டு மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் விதேசியிலிருந்து ஸ்வதேஷியான ஆத்மாக்களில் பெரும்பான்மையான ஆத்மாக்கள் கொஞ்சத்தில் திருப்தி அடைபவர்கள் அல்ல. பெரும்பான்மையோர் விசேஷமாக பணயம் வைக்கிறார்கள். ராம் சீதையுமாக ஆகுபவர்களும் இல்லை, லக்ஷ்மி நாராயணனாக விரும்புகிறார்கள். எனவே உயர்ந்த லட்சியம் வைக்கும் காரணத்தால் குழந்தைகளுக்கு பாப்தாதாவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் இதே உயர்ந்த லட்சியம் மற்றும் லட்சணத்தில் இருக்க வேண்டும். பாப்தாதாவின் எதிரில் இருக்கிறீர்கள், தூரத்தில் இருக்கவில்லை. யார் இதே சிம்மாசனதாரியோ அவர் எப்பொழுதுமே அருகில் இருக்கிறார். இன்று அனைத்து சிந்தனை நிறைந்த குழந்தைகளையும் சந்திப்பதற்கான ஒரே எண்ணம்தான் இருந்தது. அந்த மாதிரி தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் நினைவில் இருக்க வேண்டும். பாப்தாதாவோ நாலாபுறங்களின் விதேஷி குழந்தைகளை நேர் எதிரில் பார்த்து நினைவை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. உயர்ந்த லட்சியம் வைக்கக்கூடிய, மிகவும் குஷியோடு தந்தையுடன் ஒப்பந்தம் செய்யக்கூடிய, தந்தை மற்றும் சேவையில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கக்கூடிய, கடைசியில் வந்தும் வேகமாக செல்லும் அன்பான சகயோகி ஆத்மாக்களுக்கு தந்தையையும் தனக்கு சமமாக வியக்த ரூபம் ஆக்கக்கூடிய, சென்ற கல்பத்திலும் சந்தித்தவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।